தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், சாய் சரவணகுமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஜோ சாக்லஸ் மேக்டின் பெயர்கள் மொபைல் போனுக்கு வரும் அழைப்புகளுக்கு ஜேசிஎம் மன்றத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக செல்போனில் தொடர்பு கொள்ளும் நபர் புதுச்சேரியில் ஜோ சார்லஸ் மேக்டின் மக்கள் பணி செய்து வருகிறார். அந்த பணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற வகையில் கருத்துக்கள் கேட்கப்படும் அழைப்புகள் வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் நிர்வாகிகள் இணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் ஜோ சார்லஸ் மேக்டின் பெயரை பயன்படுத்தி வரும் அழைப்புகளுக்கும் தங்கள் மன்றத்திற்கும் சம்பந்தமில்லை, இந்த அழைப்புக்கு வருவது சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், ஜோ சார்லஸ் மேக்டின் உத்தரவின் பெயரில் புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் குறித்து மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் செல்போனில் தவறான அழைப்புகளில் பேசி வருகிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். போலி மருத்துவ விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளரை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம் கூறுகிறார், ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விவேகானந்தரின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்றும் தெரிவித்தார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்புடன் இருக்கிறது. அதிகார மையத்தில் தயாராக இருந்தாலும் அவர்கள் யார் தண்டிக்கப்படுவர்? கர்ப்பிணிகளுக்கும் கொடுக்கும் மருந்து குழந்தைகள் மற்றும் வலி நிவாரண மருந்துகள் போலியாக இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தவளக்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் 14வது சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தன்று உலக சாதனை நிகழ்ந்துள்ளதாக சத்திரிய சேனா சேவகத்தின் ஆசான் கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் தெரிவித்துள்ளார். தவளக்குப்பம் அடுத்த ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சர்வதேச கரலாக்கட்டை விளையாட்டு சம்மேளனம் சத்திரிய சேனா சேவகத்தின் ஆசான் கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் பேட்டியளித்தார். அதில் ஜோதி சிலம்பம் சக்ஷித்ரிய குருகுலம் 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி தொடங்கப்பட்ட நல்ல முறையில் இயங்கி வருகிறது. 2012 டிசம்பர் 12ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சர்வதேச உலக கரலாக்கட்டை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் 2025ஆம் ஆண்டு 14வது சர்வதேச உலக கரலாக்கட்டை தினம் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டினுடைய சிறப்பு பயிற்சியாக 12 ராசிக்கும் 12 விதமான மெய் பாடமும் 4 ராசிக்கு ஒரு விதமான கரலாக்கட்டை சுற்றும் மொத்தம் 15 விதமான சுற்றுகளை பயிற்சி செய்ய போவதாக தெரிவித்துள்ளனர். 15 விதமான சுற்றுக்களை ஒவ்வொன்றையும் 108 முறை மூச்சு பயிற்சியோடு பயிற்சி செய்யப்படுகிறது. இதை உலகம் முழுவதும் செய் வைப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருப்பதாகவும் வரும் 12ஆம் தேதி அன்று ஜோதி சிலம்பம் சக்ஷித்ரிய குருகுலத்திலிருந்து பெரடைஸ் கடற்கரைக்கு 600 மாணவர்கள் ஒன்று திரண்டு ஊர்வலமாக சென்று சர்வதேச உலக கரலாக்கட்ட தினத்தை கொண்டாடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 600 மாணவர்களையும் 108 முறை 15 சுற்றுகளை செய்ய வைக்கப் போவதாக அசிஸ்ட் உலக சாதனை, அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் இணை வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ்களை வழங்குவதற்காக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொள்கிறார். MP செல்வ கணபதி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள்.
இந்நிகழ்ச்சி முடிந்த பிறகு குருகுலத்தில் தனிநபருக்கான உலக சாதனை செய்கிறார்கள். இதில் வெளிநாட்டில் இருந்து கூட மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற வசந்த் அண்ட் கோ 142வது கிளை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே மிக பிரமாண்டமாக திறப்பு விழா கண்டது. வசந்த் அண்ட் கோ வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள், மொபைல், லேப்டாப் உள்ளிட்டவைகளை சலுகைகள், தள்ளுபடிகள் மற்றும் தரத்துடன் விற்பனை செய்யும் நிறுவனமாக உள்ளது. வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற இதன் முதல் கிளை சென்னையால் 1978 மறைந்த தொழில் அதிபரும் எம்பியுமான வசந்தகுமாரால் ஆரம்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இதன் கிளை காந்தி வீதியில் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மக்கள் தொகை பெருக, புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளியூர் மக்களின் அதிகரிப்பை தொடர்ந்து புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள முன்னாள் பாரத பிரதமரின் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிர்கள் மிக பிரம்மாண்டமாக ஒரு கிளையை வசந்த் அண்ட் கோ நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. இது வசந்த் அண்ட் கோவின் 142வது கிளையாகும். இங்கு 5 மாடிகளில் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் 5 மாடிக்கும் சென்றவர் லிப்ட் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. 142வது புதிய கிளை திறப்பு விழாவில் இன்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மேனேஜிங் பார்ட்னர் வினோத்குமார், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்து விளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயலட்சுமி, கோவிந்தராஜ், சுசேராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பிரம்மாண்டமான 5 மாடி கொண்ட ஷோரூமில் உபயோகப் பொருட்களான அனைத்து பிராண்டுகளிலும் ஸ்மார்ட் டிவி, வாஷிங் மெஷின், பிரிட்ஜ், வாட்டர் ஹீட்டர், AC, ஏர் கூலர், இன்ஸ்டன்ட் ஸ்டவ், மிக்சி, கட்டில், மெத்தை, நாற்காலி போன்ற பர்னிச்சர்கள் மற்றும் மொபைல், லேப்டாப் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இப்பொருட்கள் அனைத்தும் தரமான நியாயமான விலையில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. திறப்பு விழா சலுகையாக 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் பல பரிசுகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி விஜய் கலந்து கொள்ளும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கடிதத்தை முதல்வரிடமிருந்து தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பெற்றுச் சென்றார். புதுச்சேரியில் சாலை பேரணி நடத்த தாவேகாவுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தால் அனுமதி தரப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைமாறனிடம் அக்கட்சியினர் வியாழக்கிழமை மனு அளித்தனர். அதில் வரும் 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி தர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து உப்பளம் மைதானத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தாவேகாவினரும் மைதானத்தில் மேடை அமைப்பது உள்ளிட்ட அனைத்து பணிகள் தொடர்பாக கேட்டறிந்து ஆய்வு செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கடிதத்தை தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் நேரில் சந்தித்து பெற்றுச் சென்றார். இதையடுத்து புதுச்சேரியில் திட்டமிட்டபடி வருகின்ற 9ஆம் தேதி விஜய் கலந்து கொள்ளும் தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அதிமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட்டில் பழுதடைந்த பகுதியை சீரமைக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதிகள் உள்ள காய்கறி பழம் விற்கும் பகுதிகள், மார்க்கெட் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதிகள் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது. திறந்தவெளி பகுதியாக இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டியிருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது. பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி, கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்றார். பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர். இதை கேட்டிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த 3 முக்கிய கோரிக்கைகள்: மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டணம் கழிப்பிடுதல், கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்த பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். மனுவை பெற்றுக் கொண்ட நகராட்சி ஆணையர் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக அவைத் தலைவர் எழிலன், தொகுதி செயலாளர் சௌரிராஜன், பாபு பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுயசார்பு பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடியின் குறிக்கோளான வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்பதை வலியுறுத்தும் வகையில் சுயசார்பு பாரதம் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பத்தில் உள்ள புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி, சுதேசி பொருட்களை வாங்குவது குறித்த மாணவர்களிடையே விழிப்புணர்வு உரை ஆற்றினார். பின்னர் அனைவரும் சுயசார்பு பாரதம் குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்த மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஹன்னா மோனிஷா, பேராசிரியர்கள், சுயசார்பு பாரத இயக்கத்தின் தலைவர் டாக்டர் ஜெயலட்சுமி, தானம்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரன், ராயல் சக்திவேல், லட்சுமிகாந்தன், பாஜக மகளிர் அணி தொகுதி தலைவி யோகப்பிரியா, சக்தி பாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மடவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட சாலைகள் பாஜக மாநில செயலாளர் ராமு ஏற்பாட்டில் சீரமைக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள சாலைகள் முழுவதும் சேதமடைந்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை, பாலாஜி நகர், குபேர் நகர், TN பாளையம் செல்லும் வழி, தவளக்குப்பம், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் முழுவதும் சேதமடைந்த நீர் தேங்கிய நிலைகள் மக்கள் போக்குவரத்திற்கு பயனற்றுள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதனை அறிந்த பாஜக மாநில செயலாளர் ராமு தனது சொந்த செலவில் அவுட்லைன் இயந்திரம் கொண்ட சேதமடைந்த சாலைகளில் மண் நிரப்பி செப்பனிடும் பணியை மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடன் இருந்தனர். கூட்டாட்சியை நிறுவி நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் மேலான பாடுபட சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் என்று விடுத்துள்ள செய்திகள்: அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடும் தருணத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் தனது முன்னோடி தலைவர்களில் ஒருவரான அவருக்கு தனது புகழஞ்சலியை நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியாக சமர்ப்பிக்கிறது. தனி மனிதனின் தன் கடுமையான உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும் உலகின் சிறந்த தலைவர்களில் ஒருவராக உயர முடியும் என்று சாதித்து காட்டியவர் டாக்டர் அம்பேத்கர். சமூக சிற்பி, பொருளாதார நிபுணர், தத்துவ ஞானி, கல்வியாளர், பேராசிரியர், பெருந்தந்தை, வழக்கறிஞர் என்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்தியாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுவிக்க வெள்ளையனே வெளியேறு என்று நமது தேச தந்தை மகாத்மா காந்தி வைத்த முழக்கத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்ற தூண்களில் ஒருவராக
அவர் விளக்கினார். இந்திய நாட்டை 75 ஆண்டுகளாக வழிநடத்தி அதன் சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கு காரணமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையும் அவரே ஆவர். சமமற்றவர்களுக்கு சமமற்ற அணுகுமுறை என்ற அரிய தத்துவத்தின் மூலம் நாட்டிலேயே சமூக நீதி பரவ காரணமானவர். அவரை நினைவு கூறும் இந்நாளில் இந்திய அரசும் மத்திய அரசுகளும் அவரது கொள்கைகளை பின்பற்றி இந்நாட்டில் கூட்டாட்சியை நிறுவி நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் மேலாங்க பாடுபட வேண்டுமாயின் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வேண்டிக் கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஏடிஎம் மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஏடிஎம் திறக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வங்கியின் புதுச்சேரி பிராந்திய மேலாளர் ரவிசங்கர் சாஹூ, வங்கியின் உருளையன்பேட்டை கிளை மேலாளர் அருள்மாறன், வங்கி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலைகள் திறந்து வைத்தனர். இது வங்கியின் 100வது ஏடிஎம் என்று வங்கியின் புதுச்சேரி பிராந்திய மேலாளர் ரவிசங்கர் சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்து முனையத்தில் ஏடிஎம் மற்றும் சிடிஎம் பண வைப்பு இயந்திரமும் நிறுவப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் டிசம்பர் 9 தாவிக பொதுக்கூட்டம் நடத்தவும் அதில் அக்கட்சி தலைவர் விஜய் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உப்பளம் துறைமுக மைதானத்தை புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் சாலை பேரணி நடத்த தாவேகாவுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தால் அனுமதி தரப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் அக்கட்சியினர் மனு அளித்தனர். அதில் வரும் 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு பெறப்பட்ட நிலையில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் உப்பளம் மைதானத்திற்கு வந்தனர். அப்போது தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தாவேகாவினரும் வந்தனர். மைதானத்தில் மேடை அமைப்பது உள்ளிட்ட அனைத்து பணிகள் தொடர்பாக கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்த டிஐஜி சத்யசுந்தரம் கூறுகைகள், பொதுக்கூட்டம் நடத்த தாவேகா மனு தந்தனர். அதையடுத்து ஆய்வு செய்தோம். இங்கு மழை நீர் தேங்கியுள்ளது. அத்துடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. எனவே அதை கருத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு தாவேகா நிர்வாகிகளிடம் கூறியுள்ளோம். அவர்கள் அளிக்கும் பதிலை கேட்டு ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். முதலியார்பேட்டை மரபாலம் சந்திப்பு டோபிகானா பகுதியில் 6 நாட்களுக்கும் மேலாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருந்த முதியவரை சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தொண்டு நிறுவனர் மீட்டனர். சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புதுவையில் கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணியை செய்து வருகிறது. குறிப்பாக ஆதரவற்ற முதியோர்களை பராமரித்தல், மாற்றுத்திறனாளிகளை பராமரித்தல், மேம்படுத்துதல், யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளித்தல், இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்று பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. சாலைகள் ஆதரவின்றி யாரேனும் இருந்தால் அவர்களையும் காவல்துறை அனுமதியுடன் மீட்டு பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பு டோபிகானா பகுதியில் ஒருவர் கடந்த 6 நாட்களுக்கு மேலாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தொண்டு நிறுவனத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் ராஜ்குமார், சபரிநாதன், பூவரசன், கண்ணன் ஆகியோர் அடங்கிய மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு சென்ற உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நபருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தது. சுத்தம் செய்து புதிய உடை மாற்றி காவல்துறை அனுமதி பெற்று சரோன் சொசைட்டி மற்றும் ஸ்மைல் குழுவினரால் புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளித்தல் துறை உதவியுடன் புதுச்சேரி செல்லான் நகர் மெயின் ரோடு எண் 64 உள்ள காப்பகத்தில் சேர்த்து பராமரித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற உதவி தேவைப்படுவோர் 9843483718 என்ற செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்டு அழைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் காயமடைந்த வீராம்பட்டினத்தைச் சேர்ந்தவர்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களின் மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவி வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தை சேர்ந்த 20 பேர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்று
புதுச்சேரி திரும்பும் வழிகள் அவர்கள் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ் ரவி, கோபி, பன்னீர், ஏழுமலை, சுந்தர், அன்புமணி, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025 சாப்ட்வேர் பதிப்பின் நிறைவு போட்டி நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, இந்திய கல்வி அமைச்சகம் மற்றும் AICTE ஆல் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025 சாப்ட்வேர் பதிப்பின் கிராண்ட் பினாலே நடத்தும் ஹாஸ்ட் இண்டஸ்ட்ரியூடாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு 2025 டிசம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் நடைபெற உள்ளது. மாணவர்கள், அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், தொழில்துறை மற்றும் சமூக அமைப்புகள் வழங்கும் உண்மை சவால்களுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்க செயல்படுத்தும் இந்தியாவின் மிகப்பெரிய புதுமை இயக்கங்களின் ஒன்றாக திகழ்கிறது. ஒரே கல்லூரியை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டாய அணி கட்டமைப்பு, கல்லூரி தளத்திலிருந்து தேசிய மட்ட கிராண்ட் பினாலே வரை பல நிலை தேர்வுகள் மற்றும் வெற்றி பெறும் அணிகளுக்கான பரிசு தொகை, தொழில்நுட்ப வணிக ஆதரவு ஆகியவை அடங்கும். இதில் ஆல் சென்டராக இக்கல்லூரிக்கு 4 முக்கிய பிரச்சனை அறிக்கைகள் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வானூர் ராதவன் குப்பம் பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் வழிகாட்டுதலின்படி வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி ஆலோசனைப்படி வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராவுதான் குப்பம் பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் ராவுத்தன் குப்பம் ஹெமரிக்ஸ் கிராமிய நிலையத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன், எம்ஜிஆர் மன்றம் ஒன்றிய செயலாளர் குணசேகரன், விவசாய அணி ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ், புதூர் கிளை செயலாளர் வைத்தி, ஜவஹர் நகர் கிளை செயலாளர் முகல், மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் ஜெயபீம், அம்மா பேரவை துணை செயலாளர் எழில்முருகன் மற்றும் நிர்வாகிகள் காந்தி, அன்பு, கனியப்பன், தினகரன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதிகள் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜையால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாத தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்த தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பிரம்மன் சதுக்கம் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவஞ்சலி நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளான இன்று அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரம்மன் சதுக்கம் அருகில் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விராம்பட்டினம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து அன்னை இந்திரா நகர், ஆர்கே நகர், தேங்காய் திட்டு பகுதிகளிலும் அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையிலும் மாநில துணை செயலாளர் கணேசன், மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன் இவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு, இலக்கிய அணி செயலாளர் கலிவரதன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேல், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுரேந்தர், தட்சிணாமூர்த்தி, தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். போலி மருந்து தொழிற்சாலை குறித்து சிபிஐ விசாரணை கோரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் என்ற முறையில் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மக்கள் பிரச்சனைகளை கவர்னரின் மேலாண் கவனத்திற்கு கொண்டு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தார். அந்த மனுவில் புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக புதுவையில் செயல்பட்டு வருவதை கண்டித்து இருக்கிறது. இதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை அரசு துணை போவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. இதேபோல் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்ததில் பல அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதியும் பயமும் ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிருக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ணம் தோன்றுகிறது. போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக புதுவை அரசு விசாரணை என்ற பெயரில் எடுக்கும் நடவடிக்கை போதுமானதாக திருப்திகரமாகவும் இல்லை. ஆகவே மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த தாங்கள் தலையிட்டு சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் புதுவையில் சமீபத்திய புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவையில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை புயல் காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் மழை வெள்ளத்தில் அடித்து சென்றுள்ளது. விவசாயிகள் நட்ட பயிர்கள் அழுகி நாசமாகி உள்ளது. புதுவை மட்டுமல்லாது காரைக்கால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் வருமானமின்றி அவதிப்படுகின்றனர். ஆகவே சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 20,000, மஞ்சள் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 10,000 மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 40,000 கொடுக்க தாங்கள் போர்க்கால நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை காக்க வேண்டும். அரசு துறைகளில் வேலைக்கு தேர்வு செய்வதற்காக நடத்தப்படும் தேர்வுகளில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் பணியமர்த்துவதில் சமீபத்தில் பல தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்பதை தங்களின் மேலான கவனத்துக்கு எடுத்து தர விரும்புகின்றேன். நடத்தப்பட்ட தேர்வுகளில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கீடுகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவில்லை. ஒட்டுமொத்தத்தில் நடத்தப்பட்ட அரசு வேலை வாய்ப்பு தேர்தலில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்பதை தங்கள் கவனத்திற்கு எடுத்து வர கடமைப்பட்டுள்ளேன். இனிவரும் காலங்களில் இது போன்ற புதுவையில் ஏற்படாமல் இருக்க தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுவையில் செயல்பட்டு வரும் மதுபான தொழிற்சாலைகள் நிலத்தடி நீரை பாதிப்பு அடைய செய்கிறது. புதுவையில் குடிநீர் தரம் குறைந்து பல உயிர்கள் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தரமற்ற விஷத்தன்மையுள்ள குடிநீரால் மக்கள் உடல்நிலை பாதித்து உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் புதுவையில் செயல்படும் மதுபான தொழிற்சாலைகள் அதிமுக நிலத்தடி நீரை உறிஞ்சுதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதில்லை, பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே தாங்கள் தலையிட்டு மதுபான தொழிற்சாலைகள் எண்ணிக்கையை குறைக்க அல்லது நிலத்தடி நீரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஊழல் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமீப காலமாக அதிகாரிகள் மத்தியில் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது சம்பந்தமாக பல ஊழல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல அதிகாரிகளுக்கு அதிகப்படியான லாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு துறையை நிர்வகிப்பதில் சிரமம், ஊழல் நடத்துவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகவே மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோயில் நில மோசடி வழக்கில் 1 வருட காலம் ஆகியும் காவல்துறை இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை.
இது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே தங்கள் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் சிவகுமாரன், காரை மௌலி, கோமதி சங்கர், சிவகுமார், சுப்பிரமணி, காரைக்காலை சேர்ந்த செல்வம், ஜோசப், குணாலன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையை 44 இடைநிலை பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ஆணைக்கிணங்க பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் உள்ளிட்ட பெரும்பாலான பதவிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு 44 நிலை பொறியாளர்களுக்கு உதவி பொறியாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பதவி உயர்வு ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.